தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் சேர்ந்து 67 அமைப்புகள் வந்து தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவித்திருக்கின்றார்கள். இனமத பேதங்களின்றி நாங்கள் ஒன்றுபட்டு ஒன்றாக இருப்போம் அப்படி என்ற ரீதியில் கருத்துக்கள் எல்லாம் அள்ளி வீசப்படுகிறது. ஒரு கேள்வி எழுகிறது, நீங்கள் பௌத்த விகாரிகளை கட்டலாம், இந்து ஆலயங்களை கட்டலாம், பள்ளிவாசலை கட்டலாம், தேவாலயங்களை கட்டலாம், ஆனால் ஒரு இனத்தினுடைய அல்லது ஒரு மக்களுடைய சொந்த காணிகளை வந்து அத்துமீறி பிடித்து அடாத்தாக அங்கே வந்து விகாரி கட்டுவது தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் பல்வேறுபட்ட சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. அதனால்தான் 2 காணொலியாக வெளியிடப்படுகிறது. குறிப்பாக இந்த ஒரு காணொலியில் சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பார்க்க போகின்றோம். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது இந்திய அரசாங்கமானது மிக முக்கியமான விடயத்தை வந்து அறிவித்திருக்கிறது. எது தொடர்பிலையும் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் சேர்ந்து 67 அமைப்புகள் வந்து தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்தியாவினுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாகவும் பயங்கரவாதத்தை எதிர்ப்பதற்காகவும் இந்த தடை உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. 45 பயங்கரவாத அமைப்புகளாகவும் 22 சட்டவிரோதமான அமைப்புகளாகவும் தான் இருக்கக்கூடியவற்றை தான் தடை செய்ததாக கூறுகின்றார்கள். இந்தியா மட்டுமன்றி வெளிநாடுகளில் இருந்து வரும் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் மற்றும் கிளர்ச்சிகளை வந்து எதிர்கொள்ளத்தான் இந்த பட்டியல் வந்து தயாரிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த பட்டியலுடைய பெயர் விவரங்கள் வந்து அடிக்கடி மாற்றப்படுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த தடை உத்தரவின் அடிப்படையில் பார்க்கிற போது இந்த அமைப்புகளுக்கு ஆட்சேபு செய்வதோ அல்லது நிதி உதவிகளை வந்து திரட்டுதல் போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் அதனூடாக தொடர்பட்டவர்கள் இவ்வாறாக பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெறுகிற போது கைதுகள் இடம்பெற காத்திருக்கிறது. அதே நேரத்தில் அந்த நிதி தொடர்பான விடயங்கள் வந்து முடக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இவ்வாறாக இந்த ஒரு விடயம் வந்து முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. மேலும் இலங்கையில் இன்னும் ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக துணை வைத்திய நிபுணர்களுடைய கொடுப்பனவுகள் வந்து குறைக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக அடையாள எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை 7 மணியுடன் இந்த அடையாள வேலை நிறுத்த போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 7 தொழிற்சங்கங்களை சேர்ந்து இடைக்கால வைத்திய சேவைகள் கூட்டு முன்னணியை சேர்ந்து 11 தொழிற்சங்கங்களும் இதற்கு வந்து ஆதரவு வழங்கி இருக்கின்றன. நிதி அமைச்சினுடைய அதிகாரிகளுடன் ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார் திசாநாயக்கவிற்கு வந்து நேற்று வந்து சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பு வந்து தோல்வியில் முடிவடைந்ததனூடாகத்தான் இந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பட்டலந்த விவகாரம் என்பது தினம் வந்து அது தொடர்பான செய்திகளும் வந்து அடிபடத்தான் ஆரம்பித்திருக்கிறது. எனவே இந்த விவகாரம் தொடர்பில் பார்க்கிற போது குறிப்பாக இப்போது எழக்கூடிய கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பட்டலந்த விவகாரம் தொடர்பில் நீங்கள் பேசுகின்றீர்கள், ஆனால் தமிழ் மக்கள் வந்து யுத்த காலத்தின் போது பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கான நீதி இன்று வரை கிடைக்கவில்லையே, இது தொடர்பில் நீங்கள் பேசாமல் இருக்கின்றீர்கள் என்ற ரீதியில் தான் தமிழ் அமைப்புகள் சார்ந்தும் தமிழ் அரசியல்வாதிகளும் வந்து இந்த ஒரு விடயத்தில் வந்து தற்போது வந்து கேள்விகளை கேட்கக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது. உண்மையிலே இது தொடர்பில் வந்து நாளாந்தம் வந்து செய்திகள் வெளிவந்தாலும் பொதுவாகவே ஏற்படக்கூடிய ஒரு நிலை தான். அதாவது தமிழ் பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் வந்து அனுராதபுர சம்பவம் தொடர்பில் வந்து பேசப்படுகிறது. அவர்களுக்கான நீதி வேண்டும், நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் தமிழர்கள் சார்பில் இல்லை. ஆனாலும் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுகின்ற போது அதற்கு எதிராக நீங்கள் எதிர்வினைகளை ஆற்றுகின்ற போதும் ஏன் நீங்கள் யுத்த காலத்தின் போது பாதிக்கப்பட்ட தமிழ் பெண்களுக்கு வந்து எந்த விதமான தீர்வையும் இதுவரையில் பெற்றுக் கொடுக்கவில்லை என்கின்ற கேள்விதான் அனைவருடைய மத்தியிலும் வந்து காணப்படுகிறது. இதே நேரத்தில் பல்வேறுபட்ட சம்பவங்களும் சமூக வலைத்தளங்களிலும் இது தொடர்பில் வந்து எழுப்பப்படுகிறது. இந்த ஒரு நிலையில் ஸ்ரீநேசன் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது பட்டலந்த சித்திரவதை முகாம் வந்து 37 வருடங்களுக்கு பின்னர் வந்து பேசப்படுகிறது. குறிப்பாக வடக்கு கிழக்கில் வந்து இயங்கிய பல முகாம்களில் வந்து தமிழர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் என்பதற்காக அதனை மூடி மறைத்துவிட்டு சிங்கள இளைஞர்கள் உங்கள் கட்சியினர் என்பதற்காக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் வந்து நீதியை பெற்றுக் கொடுக்க முனைவது எந்த விதத்தில் நியாயம் என்ற ரீதியில் ஸ்ரீநேசன் வந்து கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராகவும் வந்து மக்கள் சக்தி வந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற ரீதியில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசனுடைய கருத்தை வந்து அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பாராளுமன்றத்தில் ஒரு விடயம் வந்து பேசி இருக்கின்றார்கள்.
அதாவது பூஜா பூமி அபிவிருத்தி திட்டத்தின் கீழே வந்து இந்த விகாரைகள் வந்து புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. இதே போன்று இந்து ஆலயங்களையும் கிறிஸ்தவ தேவாலயங்களையும் இஸ்லாமிய பள்ளிவாசல்களும் வந்து மீண்டும் வந்து புனரமைக்கப்பட இருக்கிறது என்ற ரீதியில் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சராக இருக்கின்ற ஹெனிதும சுனில் செனவி வந்து கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது ஆலயங்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களும் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அதன்படி இந்த கலாச்சார திணைக்களத்திற்கான ஒதுக்கீட்டையும் வந்து அதிகரித்துள்ளோம் என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் வந்து அவர் வந்து கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே அனைத்து இனமத பேதங்களும் அன்றி அவர்களுடைய மதத்தலங்கள் வந்து பாதுகாக்கப்படும் என்ற ரீதியில் அவருடைய கருத்து வந்து அமையப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு விடயம் தான். ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது, நீங்கள் பௌத்த விகாரிகளை கட்டலாம், இந்து ஆலயங்களை கட்டலாம், பள்ளிவாசலை கட்டலாம், தேவாலயங்களை கட்டலாம், ஆனால் ஒரு இனத்தினுடைய அல்லது ஒரு மக்களுடைய சொந்த காணிகளை வந்து அத்துமீறி பிடித்து அடாத்தாக அங்கே வந்து விகாரி கட்டுவது தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. இது வந்து இந்த தொடர்பில் வந்து கேள்வி எழுப்பப்பட வேண்டியதாக இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் நிறைய விடயங்கள் இன மத பேதங்களின்றி நாங்கள் ஒன்றுபட்டு ஒன்றாக இருப்போம் அப்படி என்ற ரீதியில் கருத்துக்கள் எல்லாம் அள்ளி வீசப்படுகிறது. ஆனால் உண்மைகளை வந்து இந்த தையிட்டி விகாரி தொடர்பில் வந்து எந்த விதமான விடயங்களும் வந்து இதுவரையில் வந்து முன்வைக்கப்படவில்லை. ஆனால் இன்றும் வந்து தையிட்டி விகாரி தொடர்பில் வந்து ஒரு போராட்டங்களை நடத்துகின்ற போதும் அல்லது அது தொடர்பில் பேசப்படுகிற போதும் அவர்களை வந்து புலனாய்வாளர்கள் வந்து விசாரிப்பதும் விசாரணைக்கு அழைத்து கொள்ளப்படுவதும் மிகப்பெரிய ஒரு கேள்வியை தான் ஏற்படுத்துகிறது. இந்த நாடு எவ்வாறான ரீதியில் வந்து செயல்படுகிறது? பாராளுமன்றத்தில் இனமத பேதங்களின்றி பேசப்பட்டாலும் பின்னாடி நடக்கக்கூடிய விடயங்கள் ஏராளமாகத்தான் இருக்கிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டது. அதாவது இந்த காவல்துறை அதிகாரிகளாக சேருவதற்கு வந்து ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் வந்து எவ்வாறான தகுதி இருக்க வேண்டும் என்ற ரீதியில் ஒரு விடயத்தை வந்து காணொலியூடாக வந்து தெரிவித்திருந்த விடயம் பரவலாக பேசப்பட்டது. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, உங்கள்கிட்ட முதுமாணி பட்டம் இருக்கலாம் அல்லது முதுகலை பட்டம் இருக்கலாம், ஆனாலும் உடம்புல வந்து பச்சை குத்துபவர்கள் வந்து போலீஸ் அதிகாரியாக இருக்க முடியாது என்ற ரீதியில் அவர் வந்து கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் அந்த விடயத்தில் பேசின விடயம் காணொலியாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காணொலியும் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இதே நேரத்தில் இந்த கனேமுல்ல சஞ்சீவ தொடர்பான கொலை சம்பவம் தொடர்பாக வந்து கைது செய்யப்பட்ட புஸ்த சிறைச்சாலை அதிகாரியை வந்து எதிர்வரும் 21ஆம் தேதி வந்து விளக்கமறியல் வைப்பதற்கு வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அந்த கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட அந்த நாளில் வந்து இவர் வந்து சிறைச்சாலை அதிகாரியாக இருந்தார். அவர் தான் அழைத்து வந்தார் என்ற அடிப்படையில் தான் இந்த கொலைக்கு, அதாவது அவர் வந்து கடமையை வந்து தவறி இருக்கின்றார் என்ற அடிப்படையில் தான் அவர் வந்து நேற்றைய தினம் வந்து கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 21ஆம் தேதி வரை வந்து விளக்கமறியலில் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தி சென்றவர் தொடர்பில் வந்து அவரை வந்து கைது செய்வதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அன்றைய தினத்தில் வந்து எடுக்கப்படவில்லை என்பதும் வந்து விசாரணைகளூடாக தெரிய வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் சந்தேக நபருடைய தொலைபேசி அழைப்பு தொடர்பிலையும் வந்து விடயம், அதாவது அந்த அவருடைய பதிவுகளையும் வந்து மேற்கோள் காட்டியும் வந்து நீதிமன்றத்திடம் வந்து காவல்துறையினர் வந்து தகவலை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அவருடைய தொலைபேசி அழைப்பினுடைய பதிவுகள் வந்து இடம்பெற வேண்டும் என்ற ரீதியில். என்னென்னு சொல்லி சொன்னால், இப்படியான பதிவுகள் இடம்பெற போகிற போது தான் அவர் வந்து ஏன் அது உடனடியாக எந்த ஒரு விடயத்தையும் வந்து முன்னெடுக்கவில்லை என்கின்ற விடயம் வந்து தெளிவாக தெரியும் என்ற ரீதியில் தான் அவர்கள் வந்து இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவே 21ஆம் தேதி வரை வந்து அவர் விளக்கமறியல் வைக்கப்படுவார். அதனூடாக பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவர காத்திருக்கிறது என்பதுதான் விடயமாக இருக்கிறது. இவ்வாறாக பல்வேறு சம்பவங்கள் இன்றைய நாளில் பதிவாகி இருந்தன. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.